வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். செந்தில வீடு வாங்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்ண ஆரம்பிக்கிறாரு மீனாவோட அப்பா. அதனால வீடு வாங்குறதுக்காக ஏகப்பட்ட லஞ்சம் வாங்கி கடைசியில மாட்டிக்கிறாரு செந்தில். இவரு மாட்டி மறுபடியும் தப்பிச்சு வந்தாரா இல்லையா, என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த எபிசோடு ப்ரோமோ ப்ரொடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனை ஹிட் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல போட்டுட்டு அப்படியே லைக்கையும் தட்டி விட்டுட்டு ஹைப்லயும் பாயிண்ட் கொடுத்துருங்க. ஒரு வகையா கோமதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு பாண்டியனும். வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே செம்ம ஹாப்பி. பாட்டிக்கு தான் செம்ம ஹாப்பி. நான் வந்த நேரத்துல நீ பாட்டுல இப்படி கோச்சிட்டு போனா என்ன கோமதி அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பாடா எப்படியோ அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நிம்மதியோட மீனா எல்லாம் வீட்டுக்கு அப்புறம் போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. மீனாவோட அப்பா செந்தில பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. வாங்க மாமா உட்காருங்க அப்படின்னு பேசுறாங்க. செந்திலும் அதுக்கப்புறம் என்ன மாப்பிள்ள நான் சொன்னது நீங்க ஒன்னும் பதிலே சொல்லவே இல்லையே அப்படின்னு மீனா அப்பா கேக்குறாங்க. என்ன சொன்னாரு இவரு அப்படின்னு யோசனை பண்றாரு. என்ன மாமா நீங்க சொன்னீங்க, எனக்கு எது ஞாபகம் இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. இதுல வேற செந்திலுக்கு என்ன பயம்னா, மறுபடியும் ஏதாச்சும் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து இதுக்கு சைனை போட சொல்லு அதுக்கு சைனை போட சொல்லுன்னு கேட்டுருவாரோன்னு பயந்துகிட்டு இருக்காரு செந்தில். என்ன மாப்பிள்ள நீங்க எத்தனை தடவை தான் சொல்றது, நீங்க வீடு வாங்குறத பத்தி பேசியிருந்தோம்ல அதை பத்தி தான் கேக்குற மாப்பிள்ள அப்படின்னு சொன்னா, ஐயோ அதை பத்தியா அப்படின்னு திரு திருன்னு முழிக்கிறாரு. என்ன மாப்பிள்ள திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க, நான் தான் ஒரு வீடு வாங்கலான்னு சொன்னேன்ல, ஒரு வீடு நல்ல வீடு வந்திருக்கு மாப்பிள்ள, அது வாங்கி போட்டோம்னா செம்ம காசு. ஃபியூச்சர்ல நீங்களும் மீனாவும் அங்கேயே வேற தங்கிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்களும் மீனாவும் வந்து அந்த வீட்டை ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா நம்ம அட்வான்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அட்வான்ஸ்க்கு நான் எங்க பணத்துக்கு போறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு செந்தில். ஏன்னா 10 லட்சத்தை கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட கொடுக்க வச்சுட்டாங்க மீனா. இப்போ ஒரு காசும் இல்லையா, என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன மாப்பிள்ள நான் பாட்டுல பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுல ஒண்ணுமே சொல்லாம பேசாம இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. மீனாவோட அப்பாவும் கேக்குறாரா, செந்திலுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. அது வந்து மாமா அது இப்ப வேண்டாமே, நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், என்ன மாப்பிள்ள எப்படி பேசிட்டு இருக்கீங்க, அப்புறம் பாத்துக்கலாமா மாப்பிள்ள, இது அருமையான வீடு நல்லா சிட்டிக்குள்ள இருக்கு, இது மாதிரி வீடு கிடைக்கிறது ரொம்ப சிரமம் மாப்பிள்ள, அதுவும் கம்மி காசுல வந்திருக்குது, நம்ம வாங்கி போட்டோம்னா நமக்கு தான் யூஸ். இல்ல மாமா அது காசு கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. செந்தில் என்ன மாப்பிள்ள பேசிட்டு இருக்கீங்க, அதுதான் அத்தனை காசு வந்துருந்தது இல்ல, நான் தான் நிறைய ஆளை உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன், அதுல இருந்தே நிறைய காசு வந்திருக்குமே, அதுல அட்வான்ஸ் கொடுத்துடலாம்ல, அதுக்கப்புறம் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி காசையும் சேர்த்திடலாம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாரு. மீனா அப்பா இல்ல மாமா அது காசை என் அப்பா கிட்ட 10 லட்ச ரூபா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு செந்தில். 10 லட்ச ரூபா உங்க அப்பாவுக்கு கொடுத்தீங்களா, எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குறப்பதான் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அவங்க அப்பா சொன்னது, அதுக்கப்புறம் மீனா வந்து இந்த காசை பார்த்தது, மீனா கிட்ட இந்த லஞ்சம் வாங்குறதெல்லாம் சொல்லாம இருக்கிறதுனால இந்த காசை பார்த்தோன்னே நான் டெபாசிட் போட்டிருந்தேன், ரெக்கரிங் டெபாசிட், அதை உடச்சுதான் இந்த பணத்தை எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி மீனா கிட்ட சொன்னது அந்த விஷயத்த பூரா சொல்றாரு செந்தில். இதை கேட்ட மீனோட அப்பா தலையில கைய வச்சாரு. என்ன மாப்பிள்ள நீங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில தனியா கூட்டிட்டு போய் பேச போறாரு. இந்த ஆபீஸ் இருக்குல்ல, அங்க இருந்து பக்கத்திலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க கூட்டிட்டு போய் 2 பேரும் பேசுறாங்க. என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணிருக்கீங்க, இத்தனை நாள் அப்போ மீனாக்கு தெரியாம தான் நீங்க லஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, மாமா கொஞ்சம் அமைதியா பேசுங்க மாமா, சத்தம் போடாம பேசுங்க, பக்கத்துல யாராச்சும் கேட்ட போறாங்க, கேட்டா கேட்கட்டும் மாப்பிள்ள ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன மாப்பிள்ள நீங்க மீனாக்கு பிடிக்காது லஞ்சம் வாங்குறோம் தெரியும், சரி சொல்லாதும் கூட நான் தப்பு சொல்ல மாட்டேன், அதுக்குன்னு மீனாக்கு தெரிய மாதிரி வீட்லயே கொண்டு போய் பணத்தை வைப்பீங்க, ஏதாச்சும் ஒரு லாக்கர்ல வச்சிருக்கலாம்ல மாப்பிள்ள, ஏன் மாப்பிள்ள இப்படி பண்ணீங்க. அது இல்ல மாமா நான் என்ன சொல்ல வர்றேன்னா, போதும் மாப்பிள்ள நான் வேற என்னென்னமோ கற்பனை கோட்டை பட்டி வச்சுட்டேன், இப்ப எப்படி இந்த வீட்டை வேற சொல்லி வச்சுட்டேன் மாப்பிள்ள, உங்களுக்கு வாங்கி தரணும் நான் முடிவு பண்ணி தான் பண்ணேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்றாரு. சரி விடுங்க 10 லட்ச ரூபா கொடுத்துட்டீங்க, இனி கேட்கவும் முடியாது, மீனா கிட்ட லஞ்சம் வாங்குறது நீங்க சொல்லவும் இல்லை, இது வரைக்கும் சொல்லாத நல்லதுதான் மாப்பிள்ள, ஏன்னா அவ ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பா, விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா என்னன்னு நினைச்சிட்டு என்ன மாமான்னு கேக்குறாருன்னா, நீங்க பணத்தை கொடுக்க போறீங்களா மாமா அப்படின்னு நினைச்சுதான் கேக்குறாரு செந்தில். ஆனா அந்த தப்பா அவரு செய்ய மாட்டாரு. என்ன மாப்பிள்ள என்ன மாமான்னு கேக்குறீங்க, இல்ல நீங்க இந்த பணத்தை கொடுக்க போறீங்களோ என்னமோன்னு. இல்ல மாப்பிள்ள அதெல்லாம் கொடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துடும், அதனால பணம் எல்லாம் கொடுக்க முடியாது மாப்பிள்ள, உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒண்ணு அரேஞ்ச் பண்றேன், அதன் மூலமா பணம் வர்ற மாதிரி செஞ்சிடலாம், எனக்கும் கூட தெரிஞ்சவரு ஒரு சைன் வாங்கி தரணும், உங்க டிவிஷன்ல சேர்ந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க சைன் போட்டு தரணும் மாப்பிள்ள, அது என்ன எதுன்னு பாக்குறேன், பார்த்தா அதுல ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் வரும், அதை வச்சு நம்ம வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. மீனா அப்பா ஐயா போச்சு போ, மறுபடியும் லஞ்சம் வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு உதறுது
செந்திலுக்கு. என்ன மாப்பிள ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? மாமா அது என்னன்னா ஏற்கனவே லஞ்சம் வாங்கி அந்த பணத்தை வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு அப்பா தாங்க முடியல மாமா. இந்த மீனா கிட்ட இருந்து மறைச்சு வைக்கிறதுக்குள்ள நான் படாத பாடு பட்டுட்டேன் மாமா. வேண்டாம் மாமா இந்த பிரச்சனையே, நமக்கு லஞ்சம் வாங்குற வேலையே வேணாம், அந்த பொழப்பே வேண்டாம். எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பயந்துகிட்டே லஞ்சத்தை வாங்கிட்டு இருக்கணும், இருக்கிற காசை வச்சு நிம்மதியே வாழலாமாமா அப்படின்னு சொல்றாரு செந்தில். ஆனா மீனாவோட அப்பா கேக்குற மாதிரியே இல்ல மாப்பிள, உங்களை நாங்க செட்டில் பண்ணி விடணும். நீங்களும் சரி மீனாவும் சரி சந்தோஷமா இருக்குன்னு எதிர்காலத்துலயும் நாளைக்கு உங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னா அதுக்குன்னு தனியா செலவெல்லாம் ஏகப்பட்டது வந்துடும். அதுக்குள்ள நீங்க வீடு வாங்கணும் அது இதுன்னு வாங்கி வச்சு செட்டில் ஆயிட்டீங்கன்னா தானே நல்லது. மாமா கேட்கறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது மாமா, ஆனா இதெல்லாம் எப்படி வேண்டாம் மாமா லஞ்சம்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் பேசாம இதை வச்சுட்டு பேசாம சந்தோஷமா இருந்துக்கிறேன் மாமா. அப்போ உங்களுக்கு வீடு வேண்டாம், காரு வேண்டாம், நகை நட்டெல்லாம் வேண்டாம், அதே மாதிரி பணம் டெபாசிட் கோடிக்கணக்கா பணம் சம்பாதிக்கணும் ஆசையெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்ட உடனேவே பாத்தீங்கன்னா செந்திலுக்கு ஆசை வந்துடுது. ஆமால, பங்களா மாதிரி ஒரு வீடு, பெரிய ஒரு காரு, நகை டெபாசிட் பணம், கேட்கறப்பல எந்த பொருள் வாங்குற மாதிரி காசு இதெல்லாம் இருந்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிடறாரு செந்தில். என்ன மாப்பிள யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு மீனாவோட அப்பா. நீங்க சொல்றது சரிதான் மாமா, சரி என்ன பண்றது, சரி ஆள் அனுப்பிச்சு விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்பாடா இப்பதான் என் வழிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அப்பாவும் செந்திலும் 2 பேரும் பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மீனோட அப்பா ஏற்கனவே ஒரு ஆள் அனுப்பிச்சு விடுறேன்னு சொன்னார்ல, அவருக்கு சைன் போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த அளவு கரெக்டா கொஞ்ச நேரத்திலேயே வந்துடுறாரு. செந்திலும் அவருக்கு சைன் போட்டு கொடுக்குறாரு. ஒரு லம்பான அமௌண்ட்டா செந்திலுக்கு கொடுக்குறாங்க. அதை வாங்குறாரு செந்தில். வாங்கி அவரை உள்ளுக்குள்ள வச்சுக்கிறாரு. வீட்டுக்கு அந்த பணத்தை எடுத்துட்டு போறாரு. போறப்பே பாத்தீங்கன்னா ஆஹா இது பார்த்துட்டானா மீனா அவ்வளவுதான், நம்மள லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவா, என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்றாரு. சரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து வைக்கலாமா அப்படின்னு யோசனை பண்றாரு. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கொடுத்தோம்னா ஆகாது வேலைக்கு, சரி இப்போதைக்கு நம்ம வீட்லயே வைக்கலாம் மீனாக்கு தெரியாம, நாளைக்கு நாளான்னைக்கு வேணா நம்ம எடுத்து கொண்டு போய் லாக்கர்ல வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. ஏன்னா லாக்கர் இது வரைக்கும் செந்திலுக்கு இல்ல, இனிமேல் தான் லாக்கர்லாம் ஓபன் பண்ணி வைக்கணுமா, அதனால மாமா சொன்ன மாதிரி ஒரு பேங்க்ல ஒரு லாக்கரை ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவுல தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இதுல வேற பாத்தீங்கன்னா 2-3 நாள் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னு லீவு வேற விட்டுறாங்க. அதனால 2-3 நாள் இவரு பணத்தை லாக்கர்ல போட முடியாது, வீட்டுல தான் வைக்கணும். எப்பயும் போல சேம் பீரோல கொண்டு வந்து மீனாக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிடுறாரு. 2-3 நாள் வேற லீவா, செந்தில் மீனா எல்லாம் கரெக்டா பாண்டியன் வீட்டுக்கு எல்லாம் போறாங்க. மீனா அதுவும் பிடிவாதமா போயே ஆகணும்னு சொல்லிட்டு பாண்டியன் வீட்டுல போய் அங்க தங்கிடுறாங்க. இதுதான் வசதியா போச்சு செந்திலுக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, நீ வேணா இங்க தங்கு, நான் அங்க குவார்டர்ஸ்ல தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போய் தங்குறாரு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மீனாவோட அப்பா என்ன பண்றாருன்னா, இந்த வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த வாங்குறதுக்குலாம் நிறைய காசு வேணும்ல, அதனால நிறைய ஆளுகளை புடிச்சு விடுறாங்க. இந்த லீவுலயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சைனை போட்டு கொடுக்குறாரு செந்தில். அது மட்டும் இல்லாம இவருக்கு மேல இருக்காருல ஆபீசர், அவர்கிட்டயும் போய் சைனை வாங்கிட்டு அவருக்கும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு இவரும் கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிறாரு. இவங்க எல்லாத்துக்குமே இது செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் உதவி பண்றது பியூனும் தான். மீனாக்கு ஒரு தடவை கூட போன் பண்ணாம காலையில இருந்து மும்முரமா அவ்வளோ வேலையை செஞ்சிட்டு இருக்காரு செந்தில். மீனாவும் என்னடா இது இவங்க போனே பண்ண மாட்டேங்கிறார்களே, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா செந்திலுக்கு கால் பண்றாங்க. என்னமே எதுக்கு இப்ப கால் பண்ணா அப்படின்னு கேக்குறாரு. என்னங்க இப்படி சொல்றீங்க, காலையில இருந்து நீங்க ஒரு போன் கூட பண்ணவே இல்லையேன்னு சொல்லிட்டு போன் பண்ணா இப்படி பேசுறீங்க. மீனா கொஞ்சம் நான் வேலையா இருக்கேன் மீனா. ஏங்க லீவ்லும் கூட வேலைங்களா, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க மீனா. அதுக்கு செந்தில் சொல்றாரு, எனக்கு ஆபீஸ் ஒர்க் நிறைய இருக்கு மீனா, பெண்டிங் நிறைய இருக்கு, அதெல்லாம் நான் முடிக்க வேண்டியது இருக்கு, வீட்டுக்கு பியூனும் கூட வந்திருக்காரு, நாங்க அதைத்தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்லையே மிஸ்டர் செந்தில், நீங்க இது மாதிரி கூட வேலையெல்லாம் செய்வீங்களா, பாராட்டுறவங்கள அப்படின்னு மீனா ரொம்ப பெருமிதமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவரு பண்ற அட்டோடியா மீனாக்கு தெரியல. இந்நேரம் மீனாக்கு தெரிஞ்சிருந்தது அவ்வளவுதான், லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பாங்க, போலீஸே மீனா மாட்டி கொடுத்துருப்பாங்க. ஆனா மீனா கிட்ட எப்படியோ பேசி கீசி மழுப்பி போனை கட் பண்ணிடுறாரு. இப்ப செந்தில் பாத்தீங்கன்னா வீடு வாங்குறதுக்கான அட்வான்ஸவே பெறட்டுற அளவுக்கு பயங்கர காசை சம்பாரிச்சிடுறாரு. சம்பாதிக்கல கிம்பளமா வாங்கிட்டாரு. செந்திலும் மாமா கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு, மாமா நீங்க சொன்ன மாதிரியே நான் அந்த வீட்டை நானும் மீனாவும் இன்னைக்கே அந்த புது வீட்டை பாக்குறோம் மாமா, பார்த்து எங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, என்ன மாப்பிள சேர்த்திட்டீங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமா மாமா, மாமா அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு மேலேயே வந்துருச்சு மாமா, எல்லாம் உங்களோட தயவுனாலதான் மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா, அப்படி இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் மாமா. மாப்பிள இது உங்களுக்கும் என் பொண்ணுக்காக செய்யறது மாப்பிள, இது எதுக்கு நீங்க தேங்க்ஸ் கிங்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு, சரி சரி மீனா கூப்பிட்டுட்டு வாங்க நம்ம
போய் வீட்டை பார்த்துட்டு வந்துடலாம். அது வரைக்கும் உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் ஒன்றும் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு மீனாவோட அப்பா. அதுக்கு செந்தில் சொல்றாரு, ஆமா மாமா, அவங்க கிட்ட சொன்னோன்னு வச்சுக்கீங்களேன், எங்க அப்பா ஏதாச்சும் ஒன்று கோணக்கால குறுக்கு நீட்டுவாரு. இதுல வேற எதுக்குடா வீடு, எப்படி உனக்கு பணம் வந்தது அப்படி இப்படின்னு கேட்பாரு. என்ன மாப்பிள, பணம் எப்படி அரேஞ்ச் பண்ணேன்னு கேட்டா, நானு லோன் போட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கலாம். லோன் போட்டு வாங்க போறோம் வீடா, எங்களுக்குன்னு ஒரு சேஃப்டி வேணும்ல அப்படி பேசிக்கலாம் மாப்பிள. இதுக்கு போய் எதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனாவோட அப்பா அவரும் உசுப்பேத்தி விட்டுட்டு தான் இருக்காரு. சரி மாமா, நான் மீனா கூப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், சரி மாப்பிள நீங்க மத்தியானம் வீட்டுக்கு பேசாம சாப்பிட வந்துருங்களேன், மீனா கூப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த வீட்டை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி மாமா, அப்படியே செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு மறுபடியும் மீனாக்கு கூப்பிடுறாங்க. என்னங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க மீனா. மீனா, உங்க அப்பா வீட்டுக்கு நம்ம சாப்பிட வர சொல்லியிருக்காங்க, நம்ம போயிட்டு வந்துடலாம் மீனா அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க திடீர்னு சொல்றீங்க? ஆமா மீனா, வர சொன்னாங்க, நானும் வரேன்னு சொல்லிட்டேன். லீவு தானே, நீ வா. இல்லைங்க, இங்க ராஜி எல்லாத்துக்குமே லீவா, நான் இங்க இருக்கேங்க அப்படின்னு சொல்லவும், என்ன மீனா நீ பேசிட்டு இருக்க? உங்க அப்பா ஆசையா கூப்பிடுறாரு, எங்க வீட்டுக்கு எப்பதான் போயிட்டு போயிட்டு தானே வந்துகிட்டே இருக்க, எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டுக்கு போலாம் வா மீனா அப்படின்னு புடிச்சு திட்டுறாரு செந்தில். அதனால மீனாவும் சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோமதி கேக்குறாங்க, என்னடி என் மகன் சொல்றான் அப்படின்னு கேட்கவும், எங்க வீட்டுல சாப்பிட கூப்பிடுறாங்களாமா, எங்க அப்பா கூப்பிட்டாராமா, அங்க போலான்னு சொல்றாங்க அத்தை. நீ சொல்ல வேண்டியதானே இன்னொரு நாளைக்கு போலான்னு, இங்க எல்லாரும் இருக்கோம் ஒன்னா சாப்பிடலான்னு சொல்ல வேண்டியதானா அப்படின்னு கோமதி சொல்றாங்க. நான் எத்தனை தடவை சொல்றது, இவர் உடனே வந்தே ஆகணும்னு மிரட்டுறாரு அத்தை, என்ன பண்றது, நானும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒரே சோகமா சொல்றாங்க. மீனாவும் சரி சரி பார்த்து போயிட்டு வா, செந்தில் வந்து கூப்பிட்டுட்டு போவான்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமாத்த, ஆனா உங்க எல்லாத்து கூட சாப்பிடலாம் நினைச்சு ஜாலியா இருந்தேன் அப்படின்னு மீனா சொல்லவும், அதுக்கு என்னடி இப்போ நைட்டு வா வந்து சாப்பிட்டுக்கலாம் சரியா அப்படின்னு சொல்றாங்க. சரிதா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு மீனாவும் அவங்க அப்பா வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அதுக்குள்ள செந்தில் வந்துடுறாரு. மீனாவை கூப்பிட்டுட்டு அவங்க அப்பா வீட்டுல போய் சாப்பிடுறாங்க. சாப்பிட்றப்ப பாத்தீங்கன்னா, சொல்லுங்க மாமா அப்படின்னு ஜாட பண்றாரு செந்தில். இந்த புது வீட்டை போய் பாக்குறதுக்காக தானே வந்திருக்காங்க, அதை வந்து மீனாட்ட சொல்லாம தான் இவங்க வந்திருக்காங்க. அதை சொல்லுங்க மாமா அப்படிங்கிற மாதிரி ஜாட காமிக்கிறாரு. இருங்க மாப்பிள்ள சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாடி நான் ஒரு வீடு பார்த்தம்மா. என்னப்பா வீடு புதுசா வாங்க போறீங்களா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ஆமாமா அப்படிதான் வச்சுக்கேன், அந்த வீட்டை நீ கொஞ்சம் வந்து பாக்குறியா அப்படின்னு சொல்லவும், என்னப்பா இந்த வீடு நல்லா தானே இருக்கு, இனி எதுக்கு இன்னொரு வீடு வாங்குறீங்க, ஏம்மா வாங்க கூடாதா, நான் வாங்கி போட்டோம்னா நாளைக்கு என் பேர பிள்ளைகளுக்கெல்லாம் உதவியா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாரு. மீனா அப்பா சரிப்பா போய் பார்க்கலாம், சாப்பிட்டு வேணா போய் பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. மீனாவும் சரிம்மா போலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சபாடா எப்படியோ தப்புச்சுடா சாமி அப்படின்னு செந்திலும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மீனோட அப்பா அம்மா மீனா செந்தில் இவங்க 4 பேரும் அந்த புது வீட்டை போய் பாக்குறாங்க. அந்த வீடு 2 கிரவுண்ட்ல இருக்கு. கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாமே இருக்கு. செம்ம லக்ஸூரியா இருக்கு பாக்குறதுக்கே. அப்பா வீடு செம்மையா இருக்குதுப்பா, இப்பதான் புதுசா கட்டியிருப்பாங்க போல இருக்கு கரெக்டா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாமா, உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாரு. மீனாவோட அப்பா ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீட்டு தான் மாப்பிள்ள வாங்க போறாரு அப்படின்னு மீனாவோட அப்பா சொன்னோன்னே ஷாக் ஆகுது. என்னப்பா சொல்றீங்க, உங்க மாப்பிள்ள வாங்க போறாரா, இவர் தவிர வேற யாரும் உங்களுக்கு மாப்பிள்ளை இருக்கா, ஏங்க என்னங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லவும் திரு திரு முழிச்சிட்டு இருக்காரு செந்தில். அம்மாடி எனக்கு இருக்கிறதுக்கு ஒரே புள்ள நீதான், என்னோட மாப்பிள்ளை யாரு, இவருதான் வாங்க போறாரு அப்படின்னு சொல்றாரு. செந்தில பார்த்து, என்னங்க அப்பா புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்காரு, நீங்க எப்படிங்க வீடு வாங்க முடியும், காசு அப்படின்னு சொல்லவும், மறுபடியும் திரு திருன்னு முழிச்சிட்டு மாமாட்டீங்க கேளு அப்படின்னு சொல்லவும், அட்வான்ஸ் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேம்மா, அதை நான் கொடுத்துட்றேன், மாப்பிள்ள லோன் போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீயும் மாப்பிள்ளையும் லோன் போட்டீங்கன்னா மாசம் மாசம் கட்டிக்கலாம்ல, அந்த பணத்தை வச்சு இந்த வீட்டை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குப்பா இப்ப இதெல்லாம் தேவையா அப்படின்னு மீனா சொல்றாங்க. வீடுங்கிறது கண்டிப்பா ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவைதாம்மா, உனக்கு சொந்த வீடுல இருக்கிறதா நல்லது, குவார்டர்ஸ்ல இருந்துகிட்டு அதுவும் உத்ரோண்டு குருவி கூடு மாதிரி அந்த வீடு, அதுல போய் இருந்துட்டு இருக்கிற, இது பாரு எப்படி விலாசமா சூப்பரா இருக்குது பாரு, இந்த வீட்டை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. வீடு நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு லோனு எப்படி கிடைக்கும், ஏன்னா 10 லட்ச ரூபா லோன் ஏற்கனவே வாங்கினேன் அப்படின்னு சொல்லும் போதே, விடு விடு நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், நான் வேணா கொஞ்சம் லோன் போட்டு மாப்பிள்ள கொஞ்சம் லோன் போட்டோம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாமா, உனக்கு லோன் கிடைச்சா பாத்துக்கலாம் இல்லாட்டி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லப்பா பரவாயில்ல இருக்கட்டும் இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், செந்தில் சொல்றாரு, மீனா நான் லோன் போட்டுக்கிறேன் மீனா, எனக்கு கிடைக்கும், எங்க எவ்வளவு பணங்க கிடைக்க போகுது, இது பாக்குறதுக்கு பெரிய வீடா இருக்கு, 2 கிரவுண்டு வீடு, ஏகப்பட்ட காசு வரும்ல அப்படின்னு சொல்லவும், மீனா கவலைப்படாத அது என்னோட பொறுப்பு, லோன் வாங்கலாம், அப்புறம் வெளியே கொஞ்சம் கடனை வாங்கிக்கலாம், அந்த பணத்தை எல்லாம் வச்சு இந்த வீட்டை முதல்ல வாங்கிடலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கடனை அடைச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. மீனாவோட அம்மா மீனாவை தனியா கூட்டிட்டு போய், இங்க பாரு நீ ஏற்கனவே சொன்னேல மாப்பிள்ளை கையில காசு இருந்ததுன்னா கண்டபடி செலவு பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு, இது மாதிரி ஏதாச்சும்
ஒரு வீட்டை வாங்கி போட்டோ பொருளை வாங்கி போட்டோம்னா அதுக்காக பணத்தை கட்டணுங்கிறப்போ செலவு பண்றது கம்மி பண்ணிடுவார்ல. அதனால பேசாம இது மாதிரி வாங்கி போட்டுரு, அதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா சொன்னதை மீனாவும் யோசனை பண்ணி பாக்குறாங்க. ஆமா, கரெக்டு தான், அம்மா சொல்றது கரெக்டு தான். இவரு காசு கையில இருந்ததுன்னா ஓவரா செலவு பண்ணிட்டு இருக்காரு. இது மாதிரி வீட்டை வாங்கி போட்டுட்டோம்னா அதுக்கு பணம் கட்டணுமேன்னு சொல்லிட்டு அனாவசியமான செலவையெல்லாம் கட் பண்ணிடுவாரு. அதனால இந்த வீட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு மீனாவும் முடிவு பண்ணிடுறாங்க. மீனா அதுக்கப்புறம் யோசனை பண்ண பின்னாடி சரி இந்த வீட்டை வாங்கிக்கலாம்னு ஓகே சொல்லிடுறாங்க. செந்திலுக்கு செம்ம ஹாப்பி ஆயிருது. சரி நானும் லோனுக்கு அப்ளை பண்ணி பாக்குறேன்ப்பா, ட்ரை பண்றேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. போறப்ப பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் மாமா அப்படின்னு அவங்க மாமாக்கு மீனாக்கு தெரியாம கை கொடுக்குறாரு செந்தில். அதுக்கப்புறம் மீனா செந்தில் 2 பேரும் பாண்டியன் வீட்டுக்கு போறாங்க. மீனா கிட்ட செந்தில் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கற வரலும் வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லாத மீனா அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க இப்படி சொல்றீங்க? மீனா சொல்றத மட்டும் செய் மீனா, எதுக்கு வேண்டான்னு சொல்லுவாரு. அப்பா ஒரு பக்கம் ஏதாச்சும் ஒண்ணு திட்டுவாரு. எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாம், இப்போ சொல்ல வேணாம் விட்டுரு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அத்தை கிட்டனாச்சும் சொல்லிடுறேனே, ஏன்னா அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, இதை மறைச்சிட்டேன்னு ரொம்ப கவலைப்படுவாங்க, நான் சொல்றேனே அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு மீனா, சொல்ல வேண்டாம்னா சொல்ல வேண்டாம், சும்மா சொல்லி அதை சொல்றேன் இதை சொல்றேன்னு பேசிக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம் மீனா அப்படின்னு சொல்லிடுறாங்க செந்தில். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பின்னாடி இந்த விஷயத்த மீனா சொல்லவே இல்லை யாருக்கிட்டேயுமே. சொல்றதுக்கு வாய் வருது, ஆனா சொன்னா செந்தில் திட்டு வரல, அதனால பேசாம அமைதியா இருந்துக்கிறாங்க. மீனா டல்லா இருக்கிறத பார்த்துட்டு என்னடி ஆச்சு, ஏன் மீனா இவ்வளவு டல்லா இருக்க அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க மீனா. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் போயிடுறாங்க. போன பின்னாடி அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போறாங்க. லோனுக்கு அப்ளை பண்றாங்க மீனா. ஆனா ஏற்கனவே 10 லட்சம் ரூபாய் வாங்கினதுனால லோன் சரியா கிடைக்காது, கொஞ்சம் வேணா வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா 10 லட்சம் ரூபாய்ல கொஞ்சம் பணத்தை ஏற்கனவே பாதி கட்டிட்டாங்க, மீதி இருக்க அந்த அமௌண்ட்டுகளை மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி வேணா லோன் கொடுக்கலாம்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு செந்திலுக்கு கால் பண்ணி, எனக்கு அவ்வளோ அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி தெரியலைங்க, நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணுங்க, எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. விடுமீனா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் லோனுக்கு அப்ளை பண்றாரு. அவருக்கு ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்குது. மீனாக்கு கால் பண்ணி சொல்றாங்க, எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் போல இருக்கு, மிச்சத்தை நம்ம வெளியே கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா இவர் கடன் வெளியே வாங்கல, லஞ்சம் வாங்கிக்கிட்டு அந்த பணத்துல வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துடலாம், மிச்சம் லோன் போட்டுக்கலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீனாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கான அட்வான்ஸ் தொகையை கொடுக்க போறாங்க. மீனாவோட அப்பா அம்மா எல்லாம் போலான்னு பிளான் பண்றாரு செந்தில். ஆனா மீனா என்ன சொல்றாங்கன்னா, அட்வான்ஸ் கொடுக்க போறப்ப நான் அத்தை கையால தான் கொடுக்கணும் பணத்தை அப்படின்னு சொல்றாங்க. செம்ம காண்டாகிறாரு செந்தில். என்ன மீனா எப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க எனக்கு அத்தை மாமா கையால கொடுக்கணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லவும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அட்வான்ஸை கொடுத்துட்டு தான் அங்க போய் நம்ம முதல்ல சொல்லணும், நீ முதல்ல வான்னு சொல்லிட்டு நேரா அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு மீனாவோட அப்பா அம்மா மீனா செந்தில் இவங்க 4 பேரும் போறாங்க. அட்வான்ஸை செந்தில் தன் கையாலேயே அந்த வீட்டு ஓனருக்கு கொடுக்குறாரு. வீட்டுக்கு உங்களுக்கு முழு பணத்தையும் கொடுத்துட்றோம், ஒரு 5 டேஸ்லயே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு செந்திலும். அதை பார்த்துட்டு மீனா ஷாக் ஆகுறாங்க. என்னங்க 5 நாள்ல எப்படிங்க கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், மீனா எனக்கு ஒரு 4-5 நாள்ல லோன் அப்ரூவ் ஆயிரும்னு சொல்லிட்டாங்க, வெளியே கடன் கேட்டிருக்கேன் அதுவும் கொடுத்துருவாங்க, நோ ப்ராப்ளம் மீனா, பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு செந்தில் சொல்றாரு. ஓ அப்படியா, ஓகே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த மாமா அத்தைட்ட போய் இப்பனாச்சும் சொல்லலாமா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. தாராளமா சொல்லு அப்படின்னு செந்திலும் சொல்லிடுறாரு. மீனா செந்தில் 2 பேரும் போய் இப்படி புது வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கிட்ட சொல்றாங்க. எல்லாத்துக்குமே செம்ம ஹாப்பி. ஆனா கோமதி கேக்குறாங்க, ஏன்டா அட்வான்ஸ் கொடுக்கறது நீ எங்ககிட்ட சொல்லிருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கும். நல்லா சொல்லுங்க அத்தை, நான் உங்க கையால தான் கொடுக்கணும்னு சொன்னேன், இவர் தான் போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போதே, அம்மா அவ சொல்றான்னு கேளுமா, சும்மா அட்வான்ஸ் தொகை நான் ஒரு 10,000 ரூபாய் தாமா கொடுத்துட்டு வந்திருக்கேன், அதுக்கப்புறம் நேரடியா அட்வான்ஸ் கொடுக்காம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேம்மா, பணத்துக்கு என்னடா பண்ணுவ அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. அதுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணிருக்குமாமா அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு 4-5 நாள்ல அப்ரூவ் ஆயிரும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லவும் கோமதி சொல்றாங்க, ஆமா இது மாதிரி வீடு ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி போட்டுக்கிட்டாதான் நல்லது, இவன் தான் ஓவரா ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு இருக்கானே, இவனுக்கு இது மாதிரிதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கோமதியும் சரியத்தா ஒரு நாளைக்கு அந்த வீட்டை போய் பார்க்கலாம் வரீங்களா அப்படின்னு சொல்றாங்க. தாராளமா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பயே பாத்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது, எடுத்து பேசிட்டு என்னை ஆபீஸ்ல முக்கியமா வர சொல்றாங்க, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா நான் இங்கேயே இரு, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நேரா ஆபீஸுக்கு கிளம்பி போறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆள் வந்திருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா செம்ம அமௌண்ட் வர்ற மாதிரி ஒரு சைனை போடணும். இவங்க ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே அதுக்கு
உடனே தான் இவரும் போயிறாரு. போய் சைனை கொடுக்குறாரு. ஒரு பெரிய அமௌண்ட் இவருக்கு கிடைக்குது. ஆக்சுவலா ஒரு உண்மையை சொல்லணும்னா செந்தில் லோனுக்கு அப்ளை பண்ணவே இல்லை. இந்த வருதுல பணங்க இதை வச்சு இந்த வீட்டை வாங்கிடலாம் அப்படின்னு செந்தில் முடிவு பண்ணிடுறாரு. அவங்க மாமனார்கிட்ட கூட நான் லோன் தான் அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொன்னாரே தவிர இதுல இருந்து தான் இந்த வீட்டை வாங்குறேன் அப்படிங்கிற விஷயத்த அவரு சொல்லவே இல்லை. இவரும் இந்த பணத்தை வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. ஏற்கனவே நிறைய லஞ்ச பணம்லாம் வாங்கி வச்சிருக்காருல, அந்த அந்த பணம் இப்ப வச்சிருக்க பணம் எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாரு. மோஸ்ட்லி அந்த வீடு வாங்குறதுக்கான முக்காவாசி காசை சேர்த்திட்டாரு. இன்னும் கொஞ்சம் காசு தான் வேணும். உடனே அவங்க மாமாட்ட கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்றாரு. மாமா, மோஸ்ட்லி எல்லாமே இப்படி சேர்ந்துருச்சு, இன்னும் ஒரு 10 லட்ச ரூபா மட்டும் இருந்தா போதும் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மாப்பிள்ள அவ்வளவுதானே, விடுங்க, நான் இந்த 10 லட்ச ரூபா தர்றேன் அப்படின்னு மீனா அப்பா சொல்லிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா, ஆனா மீனா கிட்ட இதை சொல்லிடாதீங்க, லோன் போட்டது தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன், விடுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நாளைக்கே போய் இந்த பணத்தை கொடுத்துட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடலாமா மாமா அப்படின்னு கேக்குறாங்க. மாப்பிள்ள, ரெஜிஸ்டருக்கான ஏற்பாடு எல்லாமே ஏற்கனவே பண்ணி வச்சுட்டேன் மாப்பிள்ள, நீங்க எப்பன்னு சொல்லுங்க, உடனே பண்ணிடலாம், நாளைக்கு நாள் ஓகே தான் அப்படின்னு சொல்றாரு மீனாவோட அப்பா. மீனாவை கூப்பிட்டு வந்த செந்தில் பாத்தீங்கன்னா வீட்டை நாளைக்கே பத்திரப்பதிவு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு மாமா அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல இருக்க எல்லாத்தையும் வச்சுதான் சொல்றாங்க. என்னடா இப்பதான் வீடு வாங்கினா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்த, நாளைக்கே பத்திரப்பதிவு வச்சுக்கலாம்னு சொல்றீங்களே அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. அதுக்கு செந்தில் சொல்றாரு, எனக்கு போன் வந்து நான் போனேன்லப்பா, எனக்கு லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு, பணமும் வந்துருச்சுப்பா, நான் வாங்கிட்டு தான் இதை சொல்றேன், நான் மாமாட்ட கேட்டேன், நாளைக்கே பத்திரப்பதிவு வச்சுக்கலாம், நல்ல நாளுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு செந்தில். இதெல்லாம் கேட்ட கோமதியும் பரவாயில்லையே, நாளைக்கே வச்சுக்கலாம், நல்ல நாள் தாங்க, அதான் மீனாவோட அப்பாவே சொல்லிட்டாங்களா, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்க பணம் அதுக்குள்ள வந்துருச்சா, பரவாயில்லையே அப்படின்னு மீனாவும் சந்தேகமா தான் கேக்குறாங்க. ஆமா மீனா, அப்ரூவ் ஆயிடுச்சு, நாளைக்கே நம்ம பத்திரப்பதிவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாண்டியன் சொல்றாரு, நீ மீனா பேர்ல இந்த வீட்டை வாங்குறியா, அதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா செந்திலுக்கு மீனா பேர்ல வாங்குறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. செந்தில் பேர்ல தான் இந்த வீட்டு வாங்கணும்னு அவர் விருப்பப்படுறாரு. ஆனா என்ன சொல்றாருன்னா, இல்லப்பா நான் மீனா பேர்ல தான் வாங்கலாம்னு நினைச்சேன், ஆனா மாமா தான் என் பேர்லயே வீடு வாங்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா ஏதோ லோன் இதுக்காக அப்படி சொல்லியிருப்பாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா கரெக்ட் தான், அவர் பேர்லயே வாங்கட்டும், இப்ப என்ன மாமா என் பேர்ல வாங்கினா என்ன, அவங்க பேர்ல வாங்கினா என்ன மாமா, நம்ம வீடு தானே மாமா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாப்பா நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு பாண்டியன் சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது, எல்லாரும் போறாங்க அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு. பத்திரத்துல எழுதி இப்போ செந்தில் பேர்ல தான் இந்த வீடே வாங்குறாங்க. ஃபுல் பணத்தையும் கொடுக்குறாங்க, கையில கொடுத்துட்டு இந்த வீட்டையும் வாங்கிடுறாங்க. இப்ப பத்திரம் செந்தில் பேருக்கு மாறிடுச்சு. எல்லாரும் வீட்டை போய் பாக்குறாங்க. செம்மையா இருக்கு வீடு, சூப்பரா இருக்குது மீனா அப்படின்னு சொல்லி கோமதி, ராஜி, பாட்டி எல்லாருமே செம்மையா பாராட்டுறாங்க. பாண்டியனுக்கு மனசுக்குள்ள அவ்வளவு ஹாப்பி. பரவாயில்லையா, நம்ம பையன் ஜம்பாரிச்சு இவ்வளவு பெரிய வீட்டை வாங்கியிருக்கானே, மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்பதான் மீனாவோட அப்பா வர்றாரு. என்ன சம்பந்தி, மாப்பிள்ளை வீடு வாங்கிட்டாங்க, எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குது, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லவும், எனக்கு தான் ஜம்பதி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பாண்டியன் பேசிட்டு இருக்காங்க. சரி, ஒரு நாளைக்கு பாலை காய்ச்சிட்டு மாப்பிள்ளையும் பொண்ணு இங்க வந்து இருக்க வச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லவும், நல்ல நாள் ஒண்ணு பாருங்க சம்பந்தி, நீங்களே பார்த்து சொல்லுங்க, அன்னைக்கு பாலை காய்ச்சிடலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பாக்குறாங்க, வீடு புண்ணியாஜனையும் அன்னைக்கு வைக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடு புண்ணியாஜனைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் மீனா, ராஜி, கோமதி எல்லாரும் தான் போய் எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. இதுல வேற நம்ம செந்தில் என்ன பண்றாருன்னா, அந்த வீடு வாங்கின உடனே அதுக்கான தேவையான பர்னிச்சர்ஸ் எல்லாமே வாங்கி போடுறாரு. இதெல்லாம் பார்த்த மீனா, இந்த பர்னிச்சருக்குலாம் காசு எங்கெங்க வந்தது அப்படின்னு கேட்டா, அந்த லோன் பணத்துல இருந்து ஏற்கனவே கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருந்த மீனா, அதுதான் அப்படின்னு அவர் பொய் சொல்றாரு. ஆனா அந்த பர்னிச்சரும் கிம்பளத்துல வாங்கினது தான் அது. ஆனா மீனா கிட்ட அதை சொல்லவே இல்லை. மீனா, கோமதி, அப்புறம் ராஜி இவங்க எல்லாரும் போய் எல்லாத்துக்கும் தேவையான ட்ரெஸ், அதுக்கப்புறம் என்னென்ன வீட்டுக்கு தேவையோ, அதாவது பாத்திரங்கள்லாம் எல்லாம் வாங்கிட்டும் வந்துடுறாங்க. வீடு புண்ணியாச்சனை நாளும் வருது. வீடு புண்ணியாச்சனை பண்ணி பாலும் காய்ச்சிடுறாங்க. வீடு புண்ணியாச்சனை பண்றதுக்கு கோமதியையும் பாண்டியனையும் உட்கார வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வியாக குண்டை வளர்த்து பூஜை பண்ணுவாங்களா, அதில் உட்கார வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா. ஆனா செந்தில் கொஞ்சம் கூட ஒத்துக்கவே இல்லை. நானும் நீயும் தான் உட்காரணும், இது நம்ம வாங்கின வீடு மீனா, நம்ம தான் உட்காரணும், இது நம்ம வீடு அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. இல்லைங்க, என்ன இருந்தாலும் நம்ம மாமா அத்தை அவங்க உட்காந்தா தானே நல்லது அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கவே இல்லை செந்தில். நம்ம 2 பேர் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் உட்காந்து பூஜையும் பண்றாங்க. ஆனா பாண்டியன், கோமதிக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. மீனா சொன்னதும் சரி, இல்ல நம்ம 2 பேர் தான் உட்காந்து செய்யணும்னு சொன்னதா இல்ல செந்தில், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. எல்லாரும் செம்ம ஹாப்பியா இருக்காங்க. பாலும் காய்ச்சிடுறாங்க.
எல்லாத்துக்கும் பால் கொடுத்துட்டு பக்கத்துல கெஸ்ட் அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. செம்ம ஹாப்பியா இருக்காங்க. பாண்டியன் பாத்தீங்கன்னா பெருமையா எல்லாத்துக்கும் இந்த வீட்டை ஃபுல்லா சுத்தி சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும், அப்புறம் இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் கூப்பிட்டுருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சுத்தி சுத்தி காமிக்கிறாரு. என் மகன் வாங்கின வீடுன்னு பெருமையா வேற பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பாத்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்து ஆட்கள் எல்லாம் பயங்கரமா வர்றாங்க. ஒரு பெரிய டீமே வருது. ஒருத்தர் நகரக்கூடாது, எல்லாரும் அங்கங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லவும் பாண்டியனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சார் நீங்க யாரு அப்படின்னு சொல்லவும், நாங்க விஜிலன்ஸ் மற்றும் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும், நீங்க எதுக்கு சார் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. அப்பவே நம்ம மீனாக்கு ஒரு டவுட் வருது. பயபுல ஏதாச்சும் பண்ணிருச்சோ என்னமோ அப்படின்னு மீனா டவுட் படுறாங்க. அதுக்கு மேல அதிகாரி சொல்றாரு, மிஸ்டர் செந்தில தான் நாங்க பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. செந்திலா என் பையன் தான் சார், ஏன் சார் அவனை கேக்குறீங்க? சார் அவரை கொஞ்சம் நாங்க மீட் பண்ணியோ, அவர் எங்க அப்படின்னு கேட்கும் போது, ஆகா இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலாண்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நைஸா நழுவி வீட்டுக்கு பின்னாடி பக்கம் போயிடலான்ட்டு போகும்போது, ஏதோ அங்க நடந்து போயிட்டு இருக்கான் பாருங்க, அவன் தான் என் பையன் அப்படின்னு பாண்டியன் மாட்டி கொடுத்துட்றாரு. அவரு பாவம் வெள்ளத்தி மனசா இருக்கிறதுனால ஒன்றும் தெரியாம மாட்டி கொடுத்துட்றாரு. மாட்டி கொடுக்கல, இதான் என் பையன் அப்படின்னு சொல்றாரு. அப்பவே சரவணனுக்கும் கதிருக்கும் ஒரு டவுட் வருது. அண்ணன் ஏதாச்சும் கொடுத்துருச்சோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில நம்ம செந்தில சுத்து போட்டு புடிச்சிடுறாங்க. என் பையன் நீங்க எதுக்கு சார் பிடிக்கணும், நீங்க என்ன பண்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. கதிர் சொல்றாரு, அப்பா கொஞ்சம் இருங்க, என்னன்னு முதல்ல அமைதியை கேட்கலாம் சார். நீங்க என்ன பிரச்சனை ஆச்சு சார், எதுக்கு எங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், அவரு பல லட்சங்களா லஞ்சமா வாங்கிதான் இந்த வீட்டை வாங்கியிருக்காரு. இன்னும் என்னென்ன பணம் வச்சிருக்காரு என்ன ஏதுங்கிறத இவரு இருக்கிற குவார்டர்ஸ்ல போய் தான் நாங்க ரைடு பண்ணணும், அதனால இவரை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. மீனாக்கு இதை கேட்டு பயங்கர ஷாக் ஆகுது. மீனோட அப்பாவிட்ட என்ன சம்மந்தி என்னமோ சொல்றாங்க, எனக்கு ஒன்னும் புரியலையே சம்மந்தி அப்படின்னு பாண்டியன் போய் கேக்குறாரு. இருங்கம்மா நான் பாக்குறேன் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு, சார் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வர்றீங்களா அப்படின்னு அந்த மேல் அதிகாரி கிட்ட கேக்குறாங்க. நீங்க யாருங்க சார் அப்படின்னு சொல்லும்போது தாசில்தார் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. சரி சார் வாங்க அப்படின்னு சொல்லி பேச போறாங்க. அந்த மேல் அதிகாரியும் மீனாவோட அப்பாவும் தான் பேச போறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது மீனாவோட அப்பா சொல்றாரு, எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கோங்க சார், ஆனா இந்த இதை அப்படியே மூடி மறைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சார் இது முடியாது சார், ஒவ்வொரு பணம் இவரு லஞ்சமா வாங்கிட்டாரு. இவரு மட்டும் இல்ல சார், இவரு ஆபீஸ்ல எல்லாருமே வாங்கியிருக்காங்க சார். லஞ்சம் கொடுக்குற மாதிரி ஒருத்தர் வீடியோ எடுத்து எங்களுக்கு அதை அனுப்பிச்சு விட்டுருக்காரு சார். எங்களுக்கு ஆதாரம் கைவசம் இருக்கு. சோ ஒண்ணுமே பண்ண முடியாது. இவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இவங்க ஆபீஸ்ல இருந்த அத்தனை பேர்த்தையும் நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம். பியூன் முதல் கொண்டு மேல் அதிகாரி முதற்கொண்டு அத்தனை பேர்த்தையும் நாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் சார். எல்லா வீட்லயும் ரைடு நடந்துட்டு இருக்கு. இப்போ இவர் தங்கியிருக்க குவார்டர்ஸ்லயும் ரைடு பண்ணுவோம் சார். நான் இவரை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும், வேற வழியே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. மீனாக்கான செம்ம கோவம். ஏங்க இப்படி பண்ணீங்க, உங்களுக்கு ரொம்ப கேவலமா இல்லையா அப்படின்னு சொல்லி மீனா பயங்கரமா திட்டுறாங்க செந்தில் என்ன பண்றேன்னு தெரியாம திருத்தன்னு முழிச்சிட்டு இருக்காரு. நான் எதுவுமே பண்ணலன்னு தான் அவரு சொல்றாரு. அரெஸ்ட் பண்ணி வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. மீனா அப்பா சொல்றாரு, எப்படியாச்சும் நான் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்துடுறேன், என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அப்பா போறாங்க. கார் எடுத்துட்டு அவரு போறாரு. பின்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியன் கதிர் சரவணனும் போறாங்க. நேரா மீனாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க அந்த குவார்டர்ஸ்ல ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா பீரோல ஏகப்பட்ட பணங்கள் இருக்கு. அந்த பணத்தை பூரா பறிமுதல் பண்றாங்க. அங்க இருந்த பொருட்கள் எல்லாமே பறிமுதல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆக மொத்தத்துல இப்போ செந்தில் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. 48 மணி நேரத்துக்குள்ள பாண்டியன் சொல்றாரு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதரா, முதல்ல நம்ம வக்கீல பாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. மகன் தப்பு பண்ணதை எல்லாத்தையுமே மறந்துட்டாரு. எப்படியாச்சு செந்தில வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு தான் பாண்டியனும் பாடாப்படுறாரு. சரவணன் கதிர் 2 பேரும் பாண்டியனை கூப்பிட்டு ஒரு வக்கீல்கிட்ட போய் பேசுறாங்க. நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்போ அந்த வக்கீல் என்ன சொல்றாருன்னா, சார் 48 மணி நேரத்துக்குள்ள ஒரு அரசாங்க அதிகாரி ஜெயில இருந்தாருன்னா அவர் சஸ்பெண்ட் பண்ணப்படும். அதே மாதிரி இப்போ லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றீங்க, அத இப்போ செந்தில் சாரோட டிபார்ட்மெண்ட்ல இதை ஒரு என்கொயரி வைப்பாங்க. அந்த என்கொயரியில இவர் லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இவருக்கு நிரந்தரமா வேலை போயிடும் சார், ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன சார் பண்றது அப்படிங்கும் போதே கரெக்டா அங்க மீனா அப்பா கால் பண்றாரு, நாங்க இந்த வக்கீல்கிட்ட தான் இருக்கோம் சம்மந்தியா அப்படின்னு. பாண்டியன் சொல்றாங்க, சரி நாங்க வர்றேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல அவரும் வர்றாரு. அவரும் என்னென்னு ஏதுன்னு பேசுறாரு. அப்ப சொல்றாங்க, சார் இவரு கொஞ்சம் நெஞ்ச காசா லஞ்சம் வாங்கியிருக்காரு, கொலை கூட சேர்ந்து ஏகப்பட்ட காசு லஞ்சமா வாங்கியிருக்காரு. இவங்க டீமே வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி வக்கீல் சொல்றாரு. இல்ல எப்படியாச்சும் என் மருமகனை வெளியே கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளவு பணம் ஆனாலும் சரி நீங்க எப்படியாச்சும் அவரை ஃபர்ஸ்ட் ஜாமீன்ல எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு மீனாவோட அப்பா. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் முழுக்க மீனாவோட அப்பா தான்.
அதனால அவருக்கு ரொம்ப கில்ட் ஆகுது. அதனால எப்படியாச்சும் அவரை வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் ட்ரை பண்றேன் சார் அப்படின்னு வக்கீலும் சொல்றாங்க. மீனாவை காமிக்கிறாங்க. மீனா செம்ம கோவத்துல இருக்காங்க செந்தில் மேல. கோமதியே அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் இப்படி பண்ணிட்டானே, இவ்வளவு இதா பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லவும், அத்தை வீட்டை விட்டு தனியா போகணும்னு சொன்னதே இதுக்காக தான் போல இருக்கு அத்தை. ஒரு சுதந்திரமா இருக்கணும் சுதந்திரமா இருக்கணும்னு சொல்லி என்ன ஒரு வேலையை செஞ்சு வச்சிருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு மீனா சொல்றாங்க. அவனை நான் முதல்ல தனியா போக சொல்லியிருக்க கூடாதுடி. இந்த போனனாலதான் உன் பேச்சையும் கேட்காம உனக்கே தெரியாம இத்தனை வேலை பண்ணி வச்சிருந்திருக்கான். கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கோமதி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இது கடையில பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் ஜாமீன்ல எடுத்துடலான்னு சொல்லிட்டு வக்கீலும் போய் பேசுறாரு. ஆனா ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி போலீஸும் சொல்லிடுறாங்க. அதனால மீனாவோட அப்பா தாசில்தார்ல அவருக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய வக்கீல பிடிக்கலான்னு முடிவு பண்றாரு. பாண்டியன் கிட்ட சொல்றாரு, சம்மந்தி நீங்க கவலையே படாதீங்க சம்மந்தி, எப்படியாச்சு மாப்பிள்ளைய நான் ஜாமீன்ல இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு வக்கீல அரேஞ்ச் பண்றாரு. அவர் பெரிய வக்கீல். அவரும் ஜாமீன் எடுக்கிறதுக்கு அந்த வக்கீலும் எவ்வளவோ போராடுறாரு. ஆனா ஜாமீன் கிடைக்கவே இல்லை. ஏன்னா இவங்க போட்ட கையெழுத்துனால அங்க நடந்த பிரச்சனைகள் ஏகப்பட்டதா ஆயிருச்சு. அதனால இவரை ஜாமீன்ல விட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இவங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு என்கொயரியும் வைக்கிறாங்க. அந்த என்கொயரியில இவங்க டீமே சேர்ந்து எல்லாம் லஞ்சம் வாங்கி தான் அதை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிருது. அதனால ஒட்டு மொத்தமா அந்த டீம்ல இருந்த அத்தனை பேத்தையும் மேல அதிகாரில இருந்து கீழே அதிகாரி பியூன் இருக்காரு பாருங்க, அது வரைக்கும் இருக்கிற அத்தனை பேத்தையும் ஃபர்ஸ்ட் நிரந்தரமா சஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க உண்மை ஊர்ஜிதமான பின்னாடி அத்தனை பேத்துக்குமே சுத்தமா வேலை போயிருது. இவங்களுக்கு எப்படியும் குறைஞ்சது 3 வருஷத்துல இருந்து 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருது. என்ன பண்றது அப்படின்னு எல்லாம் செம்ம டென்ஷன்ல இருக்கும்போதுதான் மீனாவோட அப்பா என்ன பண்றாருன்னா, டெல்லியில ஒரு பயங்கர பெரிய வக்கீல் இருக்காரு. எவ்வளவு பெரிய கேஸ் ஆனாலும் உடைச்சு வெளியே கொண்டு வந்துருவாரு. அப்படிப்பட்ட ஒரு வக்கீல் இருக்காரு. அந்த வக்கீலை வச்சு நம்ம எப்படியாச்சும் செந்தில வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவும் பண்றாரு. மீனாவோட அப்பா பாண்டியன் கிட்ட சொல்றாங்க, சரி நீங்க பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இதுக்கடையில என்ன ஆகுதுன்னா, அந்த வாங்கின சொத்தை கவர்மெண்ட் முடக்கிடுறாங்க. அதான் அந்த புது வீட்டை வாங்கினார்ல செந்தில், அதுவும் செந்தில் பேர்ல தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு வாங்கினாரு பாத்தீங்களா, அதனால அந்த வீட்டவே அப்படியே முடக்கிட்டாங்க. இப்போ அந்த வீடும் போச்சு, வீடு வாங்கினதுக்கான பணமும் இப்ப போச்சு. கவர்மெண்ட் கைக்கு அந்த வீடு போயிருச்சு. இப்போ மீனா கிட்ட பாண்டியன் கேக்குறாரு, வீட்டுக்கு இப்ப எல்லாம் வந்துட்டாங்க பாண்டியன் வீட்டுக்கு தான். மீனா கிட்ட பாண்டியன் கேக்குறாரு, ஏப்பா அவன் பணம் எல்லாம் கொண்டு வந்தானே, ஏது இந்த பணம்னு கேட்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாரு. மாமா இது வரைக்கும் இவ்வளவு பணம் இவர் வச்சிருந்தானே எனக்கு தெரியவே தெரியாது மாமா அப்படின்னு சொல்றாங்க. மீனா என்னடி பேசிட்டு இருக்க, இத்தனை பணத்தையும் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? ஆமா அத்தை, சொல்லியிருந்தா நான் எப்படி அத்தை விடுவேன், முதல்ல லஞ்சம் வாங்கினா விடுவேனா அத்தை, இவர் எப்படி வாங்கினார்னே தெரியல அத்தை, இவ்வளவு பணத்தை எனக்கு செம்ம கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்தாவே எனக்கு கோவமா இருக்கு மாமா. நான் அப்பயும் கேக்குறேன், லோன் வாங்கினீங்களே, எங்க லோன் இது, பேங்க்ல தானே போடுவாங்க, கையில எப்படி கொடுத்தாங்கன்னு கேட்டேன் மாமா. அவர் என்ன சொன்னார்னா, ஏற்கனவே பேங்க்ல போட்டாங்க, நான் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு மாமா. நானும் இவர் உண்மை சொல்றாரு பொய் சொல்ல மாட்டாரு நம்பின மாமா, ஆனா இப்படி ஏமாத்திட்டாரு. ஏப்பா அந்த 10 லட்சம் ரூபா அப்படிங்கும் போது மாமா, அதுவும் என்னன்னு எனக்கு தெரியல மாமா, இவர் லஞ்சம் வாங்கினாரா இல்ல டெபாசிட் போட்டு வச்சிருந்தாரா உண்மையான்னு தெரியாது, இனி போய் பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அந்த 10 லட்சம் பணம் லஞ்சமா இருந்தா உடனே கொண்டு போய் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு பாண்டியன் சொல்றாங்க. மீனாவும் சொல்றாங்க, ஆமா மாமா அந்த 10 லட்சம் ரூபாய் பணம் மட்டும் லஞ்சம் வாங்கிதான் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் அதை கொண்டு போய் கவர்மெண்ட்டே ஒப்படைச்சிருவோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் கரெக்டா மீனாவோட அப்பா வர்றாரு. அம்மா தாயே, தயவு செய்து அதை மட்டும் பண்ணிடாத, இப்பவே மாப்பிள்ளைய வெளியே கொண்டு வர்றதுக்கு படாத பாடா இருக்கு, குதிரை கொம்பா இருக்கு, இந்த 10 லட்சம் ரூபாயும் கொண்டு போய் கொடுத்துன்னு வச்சுக்கோ, சுத்தமா மாப்பிள்ளை வெளியவே வர முடியாது, கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்றாரு. மீனா அப்பா வாங்க சம்மதி உட்காருங்க அப்படின்னு பாண்டியன் சொல்றாங்க. என்ன இப்ப பண்ணிடலாம் சம்மதி அப்படின்னு பாண்டியன் கேட்கும்போது, நான் பேசிட்டேன் அந்த டெல்லி வக்கீல் கிட்ட சம்மந்தி, அவர் எப்படியும் கேஸ உடைச்சிடலாம், பிரச்சனை இல்லை, ஆனா தண்டனை கண்டிப்பா கிடைக்கும், தண்டனையை வேணா நம்ம குறைச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காரு, அதுக்கு ஏதாச்சும் பண்ணலான் இருக்காரு சம்மந்தி, கண்டிப்பா அவரு மாப்பிள்ளைய கொண்டு வந்துருவாரு, கவலைப்படாதீங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு தடவை அவரை பார்க்கணும்ப்பா, நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. சரிம்மா அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு மீனா, கோமதி, பாண்டியன் அப்புறம் எல்லாம் போறாங்க. போய் செந்தில பார்க்க தான் போறாங்க. ஆனா பாண்டியன் செந்தில பாக்குறதுக்கு ஜெயிலுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு, வெளியவே நிக்கிறாரு. மீனா கோமதி 2 பேர் தான் உள்ள போறாங்க. மீனாவை பார்த்தோன்னா ரொம்ப ஆர்வமா, மீனா சாரி மீனா அப்படின்னு செந்தில் கேட்கிறாரு. ஏங்க நான் தான் அத்தனை தடவை சொன்னேன் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு, எப்படிங்க இத்தனை பணத்தை வாங்கினீங்க, எதுக்குங்க வீடு கட்டுற அளவுக்கு அவ்வளோ லஞ்ச பணத்தை எதுக்குங்க வாங்கினீங்க, இப்பெல்லாம் நமக்கு வீடு தேவையா அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க. அப்போ கோமதி சொல்றாங்க, ஏ
நடந்ததை விடுறி, முதல்ல இவனை எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். டே செந்தில், சாப்பிட்டியாடா? சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. என்னமோமா இருக்கு. டேய், உங்க மாமனாரு எப்படியும் உன்னை ஜெயில இருந்து மீட்டு கொண்டு வந்துருவாருடா, பெரிய வக்கீலெல்லாம் டெல்லியில இருந்துலாம் வர சொல்றாருடா அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்றாரு. என்னங்க இவ்ளோ இதா சொல்லிட்டு இருக்காங்க அத்தை, நீங்க ஒரு எக்ஸ்பிரஷனே இது சரியில்லாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே பேசல, செந்தில் அமைதியா இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் வந்து நீங்க பேசுற டைம் முடிஞ்சுது, நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிடா செந்தில், உடம்ப பாத்துக்கோ, எப்படியாச்சும் உங்க மாமனாரு அந்த வக்கீல வச்சு கொண்டு வந்துருவாரு, பாத்துக்கிட்டா உடம்ப அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மீனா 2 பேரும் போகும்போது, மீனா உங்ககிட்ட தனியா கொஞ்சம் பேசணும் அப்படின்னு செந்தில் சொல்றாரு. எங்கிட்டயா அப்படின்னு. ஆமா மீனா, உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்றாரு. சரி அத்தா, நீங்க நடந்து போய்கிட்டே இருங்க, என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், ஆமா ஆமா புருஷன் பொண்டாட்டி ஏதாச்சும் முக்கியமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பதான் செந்தில் சொல்றாரு, நான் லஞ்ச பணம் வாங்கினது தப்புதான், என்ன மன்னிச்சிரு அப்படிங்கும். நான் மன்னிக்கவே மாட்டேங்க கண்டிப்பா. நீங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு இருக்கு, முதல்ல உங்களை இதுல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வர்றேன், அப்புறம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க மீனா. நான் லஞ்ச பணம் வாங்கினதுக்கு காரணமே உங்க அப்பா தான் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னோடனே நடந்த விஷயத்த பூரா செந்தில் சொல்றாங்க. இதை கேட்டோன்னே செம்ம கோவமாகுது மீனாக்கு. ஏங்க இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு விஷயம் கூட சொல்லவே இல்லையே, இதெல்லாம் கேக்குறப்ப எனக்கு செம்ம கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம நேரா வர்றாங்க. அந்த ஜெயிலுக்கு வெளியே கோமதி பாண்டியன் 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அத்தா மாமா, நீங்க 2 பேரும் ஆட்டோ புடிச்சு கிளம்புங்க, ஒரு முக்கியமான ஆளை பார்க்க வேண்டியது இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். எங்கடி போற அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. எங்க அப்பாவை தான் பார்க்க போறேன் அத்தை, அந்த வக்கீலை பத்தி சில பல கேள்விகள்லாம் கேட்கணும், எப்படின்னு பார்க்கணும், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. சரிடி, பார்த்து போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. பாண்டியன் சொல்றாரு, நான் வேணா வரட்டுமாமா கூட அப்படிங்க. இல்ல மாமா வேண்டாம், நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நான் என் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல ஆட்டோ பிடிச்சி அவங்க அப்பாவை பார்க்க போறாங்க. கரெக்டா அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வீட்டுல தான் இருக்காங்க. வீட்டுக்கு போனோடனே பாத்தீங்கன்னா செம்ம கோவத்துல அவங்க அப்பாட்ட பேசுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே, எனக்கு தெரிஞ்சு போச்சு, எதுக்கு அவரை லஞ்சம் வாங்க சொல்லணும், அப்படி எனக்கு வீடு தேவையா, அதுக்கு முன்னாடியும் லஞ்ச பணம் நீங்க தான் வாங்க சொல்லியிருக்கீங்க, எல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க, ஏன்பா இப்படி பண்ணி என் வாழ்க்கையவே கெடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான அவங்க அப்பாவை திட்டுறாங்க. இல்லம்மா, நீ நல்லா இருக்கணும் தாமா செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க வாங்கினா வாங்கிட்டு போங்க, ஆனா எங்க குடும்பத்துல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க அப்படின்னு பயங்கர கோவமா பேசுறாங்க. ஏய், அது உங்க அப்பா அடி அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இப்ப அவங்க ஜெயில இருக்கிறாங்க, அதுக்கு காரணமும் இந்த அப்பா தான் அப்படின்னு திட்டிட்டு, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, அவரு ஜெயிலை விட்டு வரணும், ஏன்னா தப்பு பண்ணது பூரா நீங்க உசுப்பேத்தி விட்டனாலதான் அவங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க. வீடு வாங்க சொன்னதும் சரி, முதல்ல பணம் வாங்க சொன்னதும் சரி, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். அவங்க மேல நான் தப்பு சொல்ல மாட்டேன், உங்களை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது மீனாவோட அம்மா சொல்றாங்க. சரி, இவருதான் வாங்கிட்டு சொன்னாரு லஞ்சத்தை, ஆனா உன் புருஷனுக்கு அறிவுங்க போச்சு இல்ல, முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லவும், நல்லா இருக்குதுமா, நீ இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத, அவர் ஏற்கனவே பணத்தாசை பிடிச்சவரு, இவரு கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டோடனே அவரும் லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்க பாருங்கப்பா, என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, அவரை முதல்ல வெளியே கொண்டு வரணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா மீனா கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இந்த விஷயத்த வீட்டுல இருக்க யாருக்கிட்டயுமே மீனா சொல்லல. அதுக்கப்புறம் நம்ம செந்திலோட கேஸ் ஹியரிங் வருது. மீனாவோட அப்பாவும் ஒரு பெரிய வக்கீல டெல்லியில இருந்து வர சொல்லியிருக்காருல, அவரும் வாதாட ஆரம்பிக்கிறாரு. அவரும் பாத்தீங்கன்னா நிறைய ப்ரூஃப்கள்லாம் வச்சிருக்காங்க. இவருக்கு எதுவும் தெரியல அப்படிங்கிற மாதிரியும், மத்தவங்க தான் இவரை கம்பல் பண்ணி வாங்க வச்சாங்க லஞ்சம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஜோடிச்சு ஆளையெல்லாம் ஏற்பாடு பண்ணி ஆளுகளுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து, அது மட்டும் இல்லாம இவருக்கு கீழே இருப்பாங்கல்ல அவங்களுக்கு, அந்த பியூனுக்கெல்லாம் ஏற்கனவே அவங்க குடும்பத்துக்கு லஞ்சம் கொடுக்குறேன்னு பேசி அவங்கள எல்லாத்தையும், அவங்களும் ஜெயில தான் இருக்காங்க எல்லாருமே, அவங்கள எல்லாத்தையுமே நம்ம செந்திலுக்கு சாதகமா பேச வைக்கிறாங்க. என்ன பண்றாங்க தெரியுமா, இந்த பியூன் முதல் கொண்டு வேலை செய்யறாங்கல்ல, கீழே வேலை செய்வாங்கல்ல செந்திலுக்கு கீழே, அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அவரு லஞ்சம் வாங்க மாட்டேன்னு தான் சொன்னாரு, ஆனா நாங்க தான் கம்பல் பண்ணி சைன் வாங்கி, செந்தில் கிட்ட இருந்து சைனை வாங்கி பணத்தை கம்பல் பண்ணி நாங்க கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த இவங்க எல்லாருமே ஜோடிச்சு சொல்லிடுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஏகப்பட்ட காசை மீனாவோட அப்பா செலவு பண்ணியிருக்காரு. இந்த ஐடியா ஃபுல்லா வந்து இந்த டெல்லியில இருந்து வந்தாரு பாத்தீங்களா, அவரோட ஐடியா தான். இந்த செந்திலுக்கு சாதகமா இப்ப சாட்சி சொன்னாங்க பாத்தீங்களா, ஜெயில இருக்க அதிகாரிகள், அவங்களோட வீட்டுக்கு எல்லாத்துக்கும் முதல்லயே அவங்களுக்கு லஞ்ச பணம் போயிருச்சு. பணம் கொடுத்தனால எல்லாருமே பியூன் முதல் கொண்டு எல்லாருமே நம்ம செந்திலுக்கு சாதகமா பேசிடுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, என்னதான் இவங்க எல்லாரும் கம்பல் பண்ணி செந்தில் கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கியிருந்தாரு, அவரு லஞ்சம் வாங்கினது உண்மைதான், ஆனா இவங்க எல்லாத்தோட கம்பளின் பேர்ல தான் அவர் லஞ்சம் வாங்கியிருக்காரு, விருப்பம் இல்லாம லஞ்சம் வாங்கியிருக்காரு. அதனால
இவருக்கு அரசாங்க வேலை பறி போனதுதான். இனி அந்த வேலை கிடைக்காது, கொடுக்கவும் கூடாது. அடுத்தது இவருக்கு 3 ல இருந்து 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுக்கணும். ஆனா மத்தவங்க கம்பல் பண்ணனால இவர் பயந்து போய் இந்த பணத்தை பயந்துகிட்டு வாங்கியிருக்காரு, லஞ்ச பணத்தை. அதனால இவருக்கு 1 வருஷம் கடுங்காவல் தண்டனையா குறைக்கப்படுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா மத்தவங்களுக்கு எல்லாம் 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுத்துட்றாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, நம்ம செந்தில் வாங்கின லஞ்ச பணத்தை விட ஒரு 10-20 மடங்கு டபுளா இந்த கேஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்காக மீனாவோட அப்பா செலவு பண்ணியிருக்காரு. ஆனா மீனாவோட அப்பாவுக்கு என்னன்னா, செலவு பண்ணாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் மாப்பிள்ளைய வெளியே கொண்டு வரணும்னு தான் நினைச்சாரு. எப்படியோ குறைஞ்சபட்ச தண்டனையான 1 வருஷ தண்டனைய செந்திலுக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க. இப்பதான் மீனாவோட அப்பாவுக்கே அப்பாடா அப்படின்னு இருக்கு. பாண்டியன் கிட்ட மீனாவோட அப்பா சொல்றாரு, சம்மந்தி இதுக்கும் கம்மியா நம்ம தண்டனையை குறைக்க முடியாது சம்மந்தி, எப்படியோ 1 வருஷத்தை ஓட்டுட்டும், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நன்றி சம்மந்தி அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாண்டியன் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் செந்தில பாக்குறாரு. செந்தில் அப்பா சாரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. செந்தில பார்த்து முறைச்சிட்டு, டேய் காசு பணம் முக்கியம் இல்லடா, முதல்ல தன்மானமும் நேர்மையும் தான் முக்கியம். அப்படி இருந்தனாலதான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். உன்ன மாதிரி காசுக்கு ஆசைப்பட்டவன் நான் இல்ல, முதல்ல நீ திருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, எல்லாரும் பேசுறாங்க, நீ அப்படி இருடா இப்படி இரு, நாங்க அப்பப்போ வந்து பாக்குறோம்டா உன்ன அப்படின்னு எல்லாரும் ஆறுதல் சொல்றாங்க. செந்திலும் அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஜெயில அடைச்சிடுறாங்க செந்தில கொண்டு போய். இப்படியே பாத்தீங்கன்னா 1 வருஷம் ஓடுது. அந்த 1 வருஷ காலத்துக்குள்ள பாத்தீங்கன்னா செந்தில் ரொம்ப மாறிடுறாரு. முதல்ல பேராசை படிச்ச செந்தில் இப்ப பணத்து மேலேயே ஆசை இல்லாம போயிருது. நேர்மை தான் அவங்க அப்பா சொன்ன மாதிரி முக்கியம், அவர் சொன்னதை நான் விட்டுட்டு தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் லஞ்சம் வாங்கும்போது அவங்க அப்பா சொன்னாரு பாருங்க, அதை நினைச்சு பார்ப்பாரு. ஆனா பணத்து மேல இருந்த ஆசைனால இப்படி லஞ்சம் வாங்கி நம்ம இப்படி வாழ்க்கையை கெடுத்துட்டோம். இனிமேல் எப்பயுமே சரி, என்ன ஆனாலும் சரி நேர்மையா தான் நடந்துக்கணும். முதல்ல அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பா நமக்கு அட்வைஸ் கொடுத்தாரு, அதை கேட்காம போனனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு முடிவும் பண்றாரு. இப்படியே 1 வருஷ காலம் ஓடுது. செந்திலும் ரிலீஸ் ஆகி வெளியே வர்றாரு. ஜெயில இருந்து வெளியே வந்த செந்தில கதிர், சரவணன் 2 பேரும் கூட்டிட்டு போறாங்க. அப்ப போன உடனே வீட்டுக்கு ஆரத்தி எடுத்து தான் உள்ள கூட்டிட்டு போறாங்க. போனோடனே செந்தில் போய் பாண்டியன் கல்ல விடுகிறாங்க. என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் பண்ணது பெரிய தப்பு, நீங்க அத்தனை தடவை சொன்னீங்க, நான் கேட்காம விட்டுட்டேன், நீங்க சொல்றதுதான் இனி எனக்கு வேத வாக்கு அப்படின்னு சொல்லி சரவணன் எப்படியோ அது மாதிரி செந்தில் மாறிறாரு. இத பாக்குறப்போ நம்ம மீனாவுக்கும் சரி கோமதிக்கும் பாண்டியனுக்கு எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. பாண்டியன் சொல்றே, விடுறா, இல்லப்பா நான் தெரியாம இதை பண்ணிட்டேன்ப்பா, பணத்து மேல இருந்த ஆசை ரொம்ப தப்புப்பா, இது நான் இப்ப புரிஞ்சுட்டேன்ப்பா, நல்லா உணர்ந்துட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. ஏய் மன்னிப்பனடா, நீ எப்படி இருந்தாலும் ஏன் பையன்டா, உன்னை மன்னிக்காம வேற யாடா மன்னிக்கிறது அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிறாரு. செந்தில பாண்டியன், அப்பா எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு செந்தில். என்னடா அப்படின்னு பாண்டியன் கேட்கவும், இனிமேல் நான் எந்த வேலைக்கும் போறதா இல்ல, உங்க கூட உங்க கடையில நீங்க சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு ஒரு டெலிவரி பாயா இருந்துகிட்டு நீங்க சொல்றத பொட்டணம் அடைச்சுக்கிட்டு நான் இருக்கட்டுமாப்பா உங்க கூடயா அப்படின்னு கேட்கவும், அப்படி கண் கலங்குறாரு சரவணன். பாண்டியன் சொல்றாரு, டேய் நீ என் புள்ளடா, உனக்கு செய்யாம நான் வேற யாருக்கடா செய்வேன், இல்லப்பா இனிமேல் நீங்க உங்களோட பேச்ச நான் எதுவுமே மீற மாட்டேன், நீங்க எனக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு அடிமை மாதிரி உங்ககிட்ட நான் வேலை செய்யறேன்ப்பா அப்படின்னு சொல்லவும், டேய் நீ எதுக்குடா அடிமையா வேலை செய்யணும், நீ என் பையன், கெத்தாயிருடா, நீ நானு சரவணன் 3 பேரும் சேர்ந்து கடை நடத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. அழுதுட்டு இருந்த செந்திலோட கண்ணை தொடச்சு விடுறாரு பாண்டியன். டேய் நீ ஏன் புள்ளடா, நீ எதுக்குடா பேசணும், இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, இது ஓன் கடைடா, நம்ம கடைடா அப்படின்னு சொன்னோடனே பாத்தீங்கன்னா சரவணன் ஓடி வந்து அவங்க அப்பாவையும் செந்திலையும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இதை பாக்குறப்போ நம்ம மீனாக்கும் கோமதிக்கும் அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது. பாத்தியாத்த மகனுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு கோமதி கிட்ட மீனா சொல்றாங்க. கோமதி சொல்றாங்க, இதை பாக்குறதுக்கு தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த செந்தில் பையன் மட்டும் அவங்க அப்பா கிட்ட திமிருகிட்டே இருந்தான், கடைசியில அவனும் இவ்வளவு பாசக்கார பையனா மாறிட்டான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செந்தில், பாண்டியன், சரவணன் 3 பேரும் முதல்ல இருந்த மாதிரி கடைக்கு போறது. இப்போ செந்தில் எப்படி ஆயிட்டாருன்னா, அவங்க அப்பா சொன்னாரு நம்ம சரவணனை விட பயங்கர ஃபாஸ்டா செய்யற அளவுக்கு வந்துடுறாரு. சரவணன் கடையை பார்த்துக்கிட்டா செந்தில் போய் டெலிவரி பண்றது, அதுக்கப்புறம் செந்தில் கடையை பார்த்துக்கிட்டா சரவணன் போய் டெலிவரி பண்றது, நம்ம பாண்டியன் வர சரக்கெல்லாம் வருதா, என்ன சரக்கு வேணும்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்றது, இது மாதிரி வேலையெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் பாண்டியன் கடைக்கு ஒருத்தர் வர்றாரு, ஒரு அரசு அதிகாரி வர்றாரு. அவங்க கூட அவங்க பையனையும் கூட்டிட்டு வர்றாரு.
சொல்றாரு. இவரு பாண்டியனுக்கு தெரிஞ்சவரு போல இருக்கு. என்னண்ணே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க சென்னையில இருக்கிறாங்க. இவங்க சொந்த ஊரு இதுதான். ஆனா சென்னையில செட்டில் ஆயிருக்காங்க. என் பையனுக்கு இப்ப புதுசா வேலை கிடைச்சிருக்கு. கவர்மெண்ட் வேலைன்னா இங்கதான் கிடைச்சிருக்கு. அதனால இங்க கொண்டு வந்து விடுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, இதுதான் என் பையன் அப்படிங்கிற மாதிரி செந்திலையும் சரவணனையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி அவரும் வணக்கம் தம்பிகளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே செந்தில் சொல்றாரு, அந்த புதுசா வேலைக்கு சேர்ந்தார்ல கவர்மெண்ட் ஆபீஸ்ல அந்த பையனுக்கு சொல்றாரு, தம்பி என்னதான் ஆனாலும் சரி தம்பி, உங்க அப்பா சொல்ற பேச்ச நீ மீறாத. அவங்க நமக்கு நல்லதுக்கு தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்ப வந்து அது கசக்கும். ஆனா அந்த தப்ப நம்ம செய்யும் போது அதுல மாட்டிக்கும் போதுதான் அதெல்லாம் பத்தி உனக்கு தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த லஞ்சம் மட்டும் எப்பயுமே வாங்கிராத தம்பி. வாங்கினேன்னா நம்ம வாழ்க்கையே போயிரும். உனக்கு வேலை போறதும் இல்லாம உன் வாழ்க்கையே விட்டு போயிரும். இதுக்கு உதாரணம் நான் தான் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே திருத்துன்னு எல்லாம் முழிக்கிறாங்க. பாண்டியன் என்னடா இப்படி சொல்றான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த லஞ்சம் வாங்குறது யாராச்சும் சொல்றதுக்கு கூச்சப்படுவாங்க. இந்த தண்டனை அனுபவிச்சதுக்கு கூச்சப்படுவாங்க. ஆனா எந்த கூச்சமே இல்லாம இத பெருமையா தான் தம்பி நான் சொல்றேன். லஞ்சம் வாங்கி நான் மாட்டி எனக்கு வேலை போயிருச்சு. என் அப்பா சொன்னார் அப்பவே லஞ்சம் வாங்காத நான் அதை கேட்காம வாங்கிதான் இப்போ எனக்கு கவர்மெண்ட் வேலை போயிருச்சு. ஆனா நல்ல வேலைக்கு ஏன் அப்பா எனக்கு என்ன இங்க கூட வச்சுக்கிட்டாரு. இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆகிறது யோசனை பண்ணிப்பாரு. இதே மாதிரி அப்பா எல்லாத்துக்குமே கிடைச்சிடாது தம்பி. நீ லஞ்சம் வாங்காத, உன் அப்பா சொல்றத ஃபர்ஸ்ட் நல்லா கேட்டுக்கிட்டு அவர் சொன்னபடி நட அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறாரு. இதெல்லாம் கேட்ட அந்த அரசு அதிகாரி இருக்காரு பாருங்க, அந்த பையனோட அப்பா, அவர் சொல்றாரு, பாண்டியன் என்ன பாண்டியன் இது இவ்ளோ தைரியமா சொல்றாரு லஞ்சம் வாங்கி வேலை போயிருச்சுன்னு மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு உங்க பையனை வளர்த்து வச்சிருக்கீங்க. பெருமையா இருக்கு. அவர் வழி தவறி போனாலும் கடைசியில உங்க வழிக்கு கொண்டு வந்துட்டீங்க. இனி இதுதான் பாண்டியன் அப்படிங்கறது அப்படின்னு அவரும் பெருமையா சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் கேட்கும் போது பாண்டியனுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. செந்தில் தோல்ல போய் பாண்டியன் அப்படியே தட்டி கொடுக்குறாரு. உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்குடா அப்படின்னு தட்டி கொடுக்குறாரு. அதை பார்த்து சரவணன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இப்படித்தான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.